அந்த இரவு சென்னை நகரின் மையத்தில் இருந்த ராயன் கிரெஸ்ட் ஹோட்டல். அங்கு ஒரு பெரிய மாஸ்க் பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது. எல்லோரும் சிரிப்பும் இசையும் சத்தமும். ஆனால் அந்த கூட்டத்திலே 2 பேர் மட்டும் முழுக்க அமைதியாக இருந்தார்கள். ஒருவர் கருப்பு ஆடையில் நன் வேடத்தில், முகத்தில் ஒரு கடினமான அமைதி. கழுத்தில் தொங்கும் சிலுவை கூட ஒரு எச்சரிக்கை சின்னம் போல தெரிந்தது. மற்றொருவர் சிவப்பு உடை, முகமூடி, கையில் ஒரு கருப்பு கம்பி. அவன் பார்வை முழுக்க சுற்றி கொண்டிருந்தது. யாரையோ தேடும் பார்வை. அவன் மெதுவாக கேட்டான், அவன் வந்துட்டானா? நன் அவனை பார்த்து சொன்னாள், ரூம் 1406, தனியா இருக்கான். அவன் சிரித்தான். 15 வருஷம் இன்றுதான் முடிவுக்கு வருது. இருவரும் கூட்டத்தை தாண்டி நடந்தார்கள். லிஃப்ட் கதவு திறந்தது. அவர்கள் உள்ளே சென்றார்கள். கதவு மூடியது. 14வது மாடி, அறை 1406. அந்த அறையின் கதவு திறக்கப்பட்ட போது உள்ளே இருந்த மனிதன் திரும்பி பார்த்தான். அவன் முகத்தில் பயம். சிவப்பு உடை சொன்னான், உன் நேரம் வந்துடுச்சு. அந்த மனிதன் நடுங்கி சொன்னான், நீங்க யார்? நன் முன்னால் வந்து சொன்னாள், நாங்கள் நீ மறந்த எல்லா பாவங்களும். அடுத்த நொடி அந்த அறையில் விளக்குகள் அணைந்தது. அடுத்த நாள் காலை ஹோட்டல் முழுக்க செய்தி பரவியது. ரூம் 1406 காலியாக இருந்தது. உள்ளே யாரும் இல்லை. சுவரில் மட்டும் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது, மாஸ்க் ஹைட்ஸ் த ஃபேஸ் பட் நாட் த ட்ரூத். அந்த நன் வேடமும் சிவப்பு உடை அணிந்த மனிதனும் அந்த நகரத்தில் இனிமேல் யாரும் பார்க்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு மாஸ்க் பார்ட்டியிலும் அவர்கள்